என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜ். 2026 ஜூன் 10 தமிழ் சினிமா தன்னோட மிகப்பெரிய விஷனரிஸ்ல ஒருத்தரை இழந்துடுச்சு. ஆனா இவரை பத்தி ஒரு விஷயம் இருக்கு. அவர் சும்மா படம் எடுத்தவர் இல்ல, படம் இங்கதான் எடுக்கணும்னு இருந்த டெஃபினேஷனையே மாத்தினவர். ஸ்கிரீன்ல இவங்க தான் இருக்கணும்னு இருந்த ரூலையே மாத்தினவர். தமிழ் சினிமா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அந்த பவுண்டரிஸையே மாத்தினவர். அவருக்கு முன்னாடி தமிழ் சினிமானா 4 சுவருக்குள்ளதான். ஸ்டூடியோ செட்ஸ், பெயிண்ட் பண்ணின பேக்ட்ராப்ஸ், டிராமா மாதிரி டைலாக்ஸ், ஹீரோனா கடவுள் மாதிரி, சாதாரண மனுஷன் கிடையாது. ஆனா அவருக்கு அப்புறம் கிராமம் சினிமா ஸ்டேஜ் ஆச்சு. மண் தான் கதையாச்சு. மேக்கப் இல்ல, கிளாமர் இல்ல, சாதாரண மக்கள் தான் ஸ்கிரீனோட இதயமா மாறினாங்க. இவர் தேனியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன் எப்படி தமிழ் சினிமாவோட எவரெஸ்டா மாறினார்ங்கிற கதை. இயக்குனர் இமயம், த பாரதிராஜா ஸ்டோரி. அவரோட நிஜமான பெயர் சின்னசாமி பெரியமாய தேவர். 1941 ஜூலை 17. அப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டா இருந்த தேனி பக்கத்துல இருக்கிற ஆலி நகரம்ங்கிற சின்ன ஊர்ல பிறந்தார். வீட்ல 5வது குழந்தை. சின்ன வயசுல அவருக்கு ரொம்ப பிடிச்சது 2 விஷயம்: மான் வேட்டை, லிட்ரேச்சர். ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு இருக்கிற ரெகுலர் ஆரிஜின் ஸ்டோரி இது இல்ல. 1963ல பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல சானிட்டரி இன்ஸ்பெக்டரா வேலை ஜாயின் பண்ணார். மாசம் 75 ரூபாய் சம்பளம். தமிழ்நாடு முழுக்க கிராமம் கிராமமா சுத்திட்டு வேலை பார்த்தார். இங்கதான் நிறைய சினிமா பயோகிராபிஸ் மிஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவர் நிஜமான கிராமங்களை பார்த்தார், நிஜமான மக்களை சந்திச்சார். அவங்க வாழ்க்கைய, மண்ணுக்கும் வெயிலுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை பார்த்தார். அவர் ரூரல் லைஃப ரீசர்ச் பண்ணல, அவர் அதுல தான் வாழ்ந்தார். அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்தார். வாழ்க்கை நடத்துறதுக்காக பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தார். ரேடியோ டிராமாஸ் பண்ணார், நாடகம் எழுதி நடிச்சார். 1967ல லெஜெண்டரி கன்னடா டைரக்டர் புட்டண்ணா கனகல் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணார். கனகல அவர் எப்பவுமே தன் குருன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பி புள்ளையா, எம் கிருஷ்ணன் நாயர், ஏ ஜெகநாதன் இவங்க கிட்ட அசிஸ்டண்டா இருந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமா சினிமா கத்துக்கிட்டார். அதுக்கு மொத்தம் 10 வருஷம் ப்ரிப்பரேஷன். அப்புறம் 1977 வந்துச்சு. பாரதராஜா வர்றதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாக்கு ஒரு ஸ்பெசிபிக் லுக் இருந்துச்சு. ஹீரோஸ்னா லார்ஜர் தென் லைஃப். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவங்க தான் ஸ்கிரீனை டாமினேட் பண்ணினாங்க. செட்ஸ்னா ஸ்டூடியோக்குள்ளதான் பில்ட் பண்ணுவாங்க. கிராமத்து மக்கள்னா பேக்ரவுண்ட் டெக்கரேஷனுக்கு மட்டும்தான். டிரெக்டர்னா ஒரு டெக்னீஷியன், ஸ்டார் தான் எல்லாம். அப்பதான் வந்துச்சு 16 வயது நிலை. பாரதராஜா செட்ட பில்ட் பண்ணல, நிஜமான ஒரு கிராமத்துக்கு போனார். அப்போ பெரிய ஸ்டார்ஸா இல்லாத யங் ஸ்ரீதேவி, யங் கமல்ஹாசன், யங் ரஜினிகாந்த் இவங்க 3 பேரையும் நிஜமான வயல்களுக்குள்ள, மண்ணுக்குள்ள, வெயிலுக்குள்ள நிறுத்தினார். கதை ரொம்ப சிம்பிள். மயில்ங்கிற ஒரு கிராமத்து பொண்ணு, அவளோட வாழ்க்கையில 2 ஆண்கள், அப்பாவி சப்பானி, அப்பா தான பரட்டை. ஆனா அந்த கதைய பாரதராஜா சொன்ன விதம் சிம்பிள் இல்ல. கிராம வாழ்க்கையோட அழகையும் அதோட கொடூரத்தையும், ஜாதி, பெண்களோட பாதுகாப்பு, காதல் மேல இருக்கிற சமூக அழுத்தம் எல்லாத்தையும் காமிச்சார். ஸ்ரீதேவி செந்தூர பூவே பாட்டுல அந்த வெயில் அடிக்கிற வயல்ல ஓடும்போது அது ஸ்ரீதேவி மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவே முதல் முறையா சுதந்திரமா ஓடுது. ரஜினிகாந்த் சொன்ன இது எப்படி இருக்கு டயலாக் ஒரே நைட்ல கல்ச்சர் ஃபினாமினன் ஆயிடுச்சு. இந்த படம் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் NFDC ஆர்ட் ஃபில்மா தான் பிளான் பண்ணாங்க. ஆனா இது பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. சக்சஸ் மட்டும் இல்ல, பழைய டெம்ப்ளேட்டே உடைச்சிடுச்சு. AVM மாதிரி பெரிய ஸ்டூடியோஸ், பிரசாத் ஸ்டூடியோஸ் எல்லாரும் அந்த அதிர்வை உணர்ந்தாங்க. பெயிண்ட் பண்ணின பேக்ட்ராப்போட காலம் முடிஞ்சிடுச்சு. பாரதிராஜா ஸ்டூடியோ சுவர்களையே உடைச்சிட்டாரு. 16 வயது நிலைக்கு அப்புறம் பாரதிராஜாவோட ஜர்னி ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி மாறிடுச்சு. 1978ல வந்தது கிழக்கே போகும் ரயில், இன்னொரு ரூரல் ஜெம். இந்த படம் மூலமா ராதிகாங்கிற நடிகையை தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினாரு. படம் செம்ம ஹிட். ஆனா அதுக்கப்புறம் பாரதிராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு விஷயத்தை நிரூபிக்க அவர் சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தார். அது ஒரு அர்பன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். மக்கள் ஷாக் ஆயிட்டாங்க. கமல்ஹாசன் திலீப்ங்கிற சாமிங்கான, படிச்ச ஆனா சைக்கோபேத்திக் கில்லரா நடிச்சாரு. டார்க், போல்ட். பாரதிராஜா இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் விட முற்றிலும் வேற மாதிரி. ஆனா இதுவும் ஒர்க் ஆச்சு. அது மூலமா அவர் எல்லாருக்கும் சொன்னாரு, நான் ரூரல் டைரக்டர் மட்டும் இல்ல, நான் ஒரு ஸ்டோரி டெல்லர். அதுக்கப்புறம் நிழல்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண படம், பொயட்டிக், ஸ்ட்ரக்சர்ல புதுசு, அட்வென்ச்சர் மாதிரி ஒரு சினிமா. 1981ல அலைகள் ஓய்வதில்லை. இந்த படம் தான் ஆக்டர் கார்த்திக் அப்புறம் ஆக்ட்ரஸ் ராதாவோட கரியரே ஆரம்பிச்சது. 1983ல மண் வாசனை, பாரதிராஜாவோட ரொம்ப ரோவான மண்ணோட மனம் வீசுற படம்.
மண் வாசனை, அந்த 2 வார்த்தை தான் அவரோட மொத்த சினிமா பிலாசபி. முதல் மரியாதை, ஒரு வயசான ஆணுக்கும் இளம் பெண்ணுக்கும் நடக்கிற அமைதியான, அழகான, ஆனா சமூக தடைகளை கேள்வி கேட்கிற காதல் கதை. மெலோ டிராமா இல்ல, கதறல் இல்ல, ஆனா உணர்ச்சி இருக்கு. இந்த படம் நேஷனல் அவார்டும் வாங்குச்சு. படம் மேல படம் பாரதி ராஜா ஒரு ராடிக்கலான விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. தமிழ் சினிமாவை நிஜமா மாத்திட்டாரு. அவரோட கேரக்டர்ஸ் பெர்ஃபெக்ட் இல்ல, குறை இருக்கும், மனுஷன் மாதிரி இருப்பாங்க. அவரோட ஹீரோயின்ஸ் ஸ்ட்ராங், இண்டிபெண்டன்ட். அவரோட மியூசிக் எப்பவுமே இளையராஜா. பாரதி ராஜாவும் இளையராஜாவும் சேர்ந்தா அது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர். ஃபோக் ரிதம்ஸ், கர்நாடிக் அண்டர்டோன்ஸ், வெஸ்டர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இளையராஜாவோட மியூசிக் பாரதி ராஜா காமிச்ச ஒவ்வொரு ஃப்ரேமும் இன்னும் உயிரோட இருக்க காரணம். அவங்க 2 பேரும் சும்மா படம் பண்ணல, ஒரு உலகத்தை உருவாக்குனாங்க. ஒரு விஷயம் கண்டிப்பா பேசணும். பாரதி ராஜாவும் இளையராஜாவும், இந்த 2 பேரும் சேர்ந்த கெமிஸ்ட்ரி தமிழ் சினிமால மறுபடியும் பார்க்க முடியாத ஒண்ணு. ஒரு காலத்துல பண்ணைப்புறத்துல பாரதி ராஜா, இளையராஜா, கங்கை அமரன் இவங்க எல்லாரும் வெறும் நண்பர்கள். சினிமா இல்ல, ஃபேம் இல்ல, பெரிய கனவுகள் மட்டும். நாடகம் போட்டாங்க, பாட்டு பாடினாங்க, கஷ்டப்பட்டாங்க, நிறைய நாட்கள் பசியோட இருந்திருக்காங்க. ஆனா நம்பிக்கைய மட்டும் விடாம இருந்தாங்க. அப்புறம் சினிமா வந்துச்சு. இளையராஜா இசை கொடுத்தார், பாரதி ராஜா கதை சொன்னார். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, இந்த எல்லா படங்களிலேயும் ஒரு விஷயம் காமன். பாரதி ராஜா காட்டின ஊரை இளையராஜா பாடினார். பாரதி ராஜா காட்டின காதலை இளையராஜா மெலோடியா மாத்தினார். பாரதி ராஜா காட்டின மௌனத்தை இளையராஜா மியூசிக்கா மாத்தினார். இருவரும் சேர்ந்து வெறும் படங்கள் பண்ணல, ஒரு புது உலகத்தை கட்டினாங்க. 2026 ஜூன் 10 பாரதி ராஜா இரங்கல் நியூஸ் இளையராஜாவுக்கு வந்துச்சு. அதை கேட்டதும் அவரால பேச முடியல, அழுதார். அந்த நிமிஷம் அது ஒரு இண்டஸ்ட்ரியோட கிரீஃப் இல்ல, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை இழந்து அழுற வலி. அத பார்த்தா தெரியுது, இவங்க 2 பேருக்கும் சினிமாங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் இல்ல, அது அவங்க வாழ்க்கை, அது அவங்க நட்பு, அது அவங்க சேர்ந்து கட்டின உலகம். பாரதி ராஜா பத்தி பேசும்போது நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அவரோட டேலண்ட கண்டுபிடிக்கிற கண்ணு. அந்த காலத்துல சினிமா இண்டஸ்ட்ரினா ஃபேர் ஸ்கின், கன்வென்ஷனல் பியூட்டி, எஸ்டாப்லிஷ்டு ஸ்டார்ஸ், இதுலதான் முக்கியத்துவம். ஆனா பாரதி ராஜா அவர் வேற மாதிரி யோசிச்சாரு. நிஜமான முகங்கள் வேணும்னு ஆசைப்பட்டாரு. ஹெவி மேக்கப்ப ரிமூவ் பண்ணாரு. அவர் ஷூட் பண்ற உலகத்துக்கு சேர்ந்த முகங்கள் தான் வேணும், வேற உலகத்துல இருந்து வந்த கிளாமர் இல்ல. அதோட ரிசல்ட் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள். ரேவதி, ராதா, ராதிகா, விஜயசாந்தி, இதெல்லாம் சின்ன பேர் இல்ல, லெஜெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் பாரதி ராஜா கேமராக்கு முன்னாடி தான் தங்களோட ஆரம்ப பயணத்தை தொடங்குனாங்க. கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை மூலமா ஸ்கிரீன்ல அறிமுகம். நெப்போலியன், பாண்டியன், சந்திரசேகர் இவங்க எல்லாரும் பாரதி ராஜாவோட படங்கள் மூலமா லான்ச் ஆனாங்க, இல்லனா இன்னும் உயரம் போனாங்க. அவர் சும்மா படம் எடுக்கல, அவர் தமிழ் சினிமாவை பில்ட் பண்ணார். அதுவும் கேமரா முன்னாடி மட்டும் இல்ல, கேமரா பின்னாடியும். அவரோட அசிஸ்டன்ஸா இருந்தவங்க அப்புறம் தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர்ஸ் ஆனாங்க. பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, பொன்வண்ணன், ஒரு ஜெனரேஷனையே அவர் ட்ரெயின் பண்ணார். அது மட்டும் இல்ல, தமிழ் சினிமாக்கு வைரமுத்துவ அறிமுகப்படுத்தினதும் பாரதி ராஜா தான். அந்த கவிஞரோட வார்த்தைகள் பல தசாப்தங்களா தமிழ் பாடல்களை உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன், பல கரியர்கள், ஒரு ஜெனரேஷன் சினிமா, இவை எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே பெயர் தான், பாரதி ராஜா. 1990s ஆரம்பத்துல தமிழ் சினிமா மறுபடியும் மாறி இருந்துச்சு. புது ஸ்டார்ஸ், புது ஸ்டைல், புது கமர்ஷியல் பிரஷர். அந்த காலத்துல பாரதி ராஜா ஜெனரேஷன்ல இருந்த நிறைய டைரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டாங்க. ஆனா பாரதி ராஜா அப்படி இல்ல. 1993ல கிழக்கு சீமையிலே வந்துச்சு. படம் ஒரு சென்சேஷன். ஒரு புது ஜெனரேஷன் ஆடியன்ஸ் கூட அவர் கனெக்ட் ஆனாரு. அதே கிராமம், அதே நிஜமான உணர்ச்சிகள், புது முகங்கள். இந்த படம் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுச்சு. பாரதி ராஜாவோட ஃபார்முலா ஓல்ட் ஆகல, அது டைம்லெஸ். அதுக்கப்புறம் கருத்தம்மா, தமிழகத்தோட கிராமப்புறங்கள்ல நடக்கிற ஒரு கசப்பான நிஜத்தை பேசின படம். பெண்கள், குழந்தைகள் கொலை செய்யப்படும் கொடுமையை, அதோட பின்னாடி இருக்கிற சமூக அழுத்தங்களை வலிக்கிற விதத்துல காமிச்சாரு பாரதி ராஜா. இந்த படம் மக்களை யோசிக்க வச்சது. பேசவே பயந்த ஒரு பிரச்சனைய தமிழ் சினிமாவோட மையத்துக்கு கொண்டு வந்தது. இதுக்காக அவருக்கு இன்னும் ஒரு நேஷனல் அவார்ட். அவர் நாஸ்டால்ஜியால வாழல, அவர் இன்னும் கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்தார், சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தார். புது குரல்களை, புது முகங்களை சினிமாக்கு கொண்டு வந்துட்டு தான் இருந்தார். 16 வயது நிலை ரிலீஸ் ஆகும்போது பிறக்காத ஒரு ஜெனரேஷனுக்கு கூட இந்த படங்கள் தான் பாரதி ராஜா யாருங்கிறத மறுபடியும் சொல்லி கொடுத்துச்சு.
பாரதி ராஜாவோட லெகசினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பார்த்த ஒவ்வொரு தமிழ் படமும் நிஜமான ஒரு கிராமத்துல ஷூட் பண்ணிருந்தா அதுல பாரதி ராஜா இருக்கார். கிராம வறுமைய ரொமான்டிசைஸ் பண்ணாம நிஜமா காமிச்ச ஒவ்வொரு படத்திலையும் பாரதி ராஜா இருக்கார். ஒரு ஹீரோயினை அவள காம்ப்ளெக்ஷன் பார்த்து இல்ல, அவள டேலண்ட பார்த்து காஸ்ட் பண்ணன அந்த யோசனைக்கு பின்னாடி பாரதி ராஜா இருக்கார். ஃபோக் மியூசிக், சினிமா மியூசிக்கோட கலந்த ஒவ்வொரு கம்போசரோட பாடல்களுக்கும் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் உருவாக்கின உலகத்தோட நிழல் இருக்கு. 1977 அவர் ஆரம்பிச்ச ரூரல் ரெவல்யூஷன் டைரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணது மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவோட எக்கனாமிக்ஸையே மாத்திடுச்சு. பெரிய ஸ்டுடியோ எம்பயர்ஸ் அதிர்ந்துச்சு. சினிமாக்கு ஒரு புது கிராமர் எழுதப்பட்டுச்சு. டைரக்டர் டார்க்கு பின்னாடி இருக்கிற ஆள் இல்ல, டைரக்டரை கதையானார். இந்த நாள் வெற்றிமாறன் வடச்சென்னை மாதிரி படம் பண்ணும்போது பா ரஞ்சித் ஜாதியையும் சமூகத்தையும் அவரோட படங்களின் மையமா வச்சு பேசும்போது, இளைஞர்கள் தங்கள் கேமராவை எடுத்துக்கிட்டு வயல்களுக்கும் மீனவ கிராமங்களுக்கும் போகும்போது அவங்க எல்லாரும் பாரதி ராஜா சுத்தம் பண்ணன பாதையில தான் நடக்கிறாங்க. அவர் இயக்குனர் இமயம், எல்லாரையும் விட உயரமான ஆள் இல்ல, எவரெஸ்ட் எப்படி ஒரு மலைக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டோ அதே மாதிரி தமிழ் சினிமாவோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டைரக்டர் பாரதி ராஜா. இந்த நாள் ஒரு படம் எவ்வளவு சிறந்ததுன்னு அளக்க அது பாரதி ராஜாக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு, இல்லனா அவர் எவ்வளவு தைரியமா தாண்டி போக முயற்சிக்குது அதை தான் நாம் பார்க்கிறோம். 2026 ஜூன் 10 சென்னையில பாரதி ராஜா காலமானார். வயசு 84. அவரோட கடைசி வருஷங்கள் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2025 அவரோட மகன் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா வெறும் 48 வயதுல காலமானார். பாரதி ராஜாவை நெருக்கமா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அந்த இழப்பு அவருக்குள்ள ஏதோ ஒண்ணு உடைச்சிடுச்சு. அவருக்கு பின்னாடி மனைவி சந்திரலீலா, மகள் ஜனனி இவங்க இருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் நேர்ல வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அரசு முழு மரியாதையோட அவரை வழி அனுப்பிச்சது. ஆனா தமிழ் சினிமா அவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கு. இன்னைக்கும் வெளிச்சத்துல சுவாசிக்கிற ஒவ்வொரு படமும் அவரோட நினைவு. அழகுக்கு பதிலா ஆத்மாவை பார்த்து ஹீரோயின் காஸ்ட் பண்ற ஒவ்வொரு டைரக்டரும் அவரோட நினைவு. மண்ணோட மனம் வீசுற ஒவ்வொரு பாடலும் அவரோட நினைவு. பிரம்மாண்டத்துக்கு பதிலா உண்மையை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு கதையும் அவரோட நினைவு. அதுதான் அவரோட மெமோரியல், அதுதான் அவரோட பெர்மனன்ஸ். என் இனிய தமிழ் மக்களே, அப்படிதான் அவர் நம்ம எல்லாரையும் அழைப்பார். இன்னைக்கு அதை நாம் அவர்கிட்ட திருப்பி சொல்றோம். எங்கள் இனிய இயக்குனர் இமயமே, ரெஸ்ட் வெல். உங்கள் வெளிச்சம் இந்த திரையில எப்பவுமே இருக்கும். சினிமா இருக்கிற வரைக்கும் நீங்களும் இருப்பீங்க. We love you, sir.